Sir, you mentioned about how Dravidian model was founded by young people, youth. In this election also, youth will be attracted by the Dravidian model because there are some other youngsters also who seem to be playing the game. Definitely, since, as I've mentioned in my speech, we have many policies, we have implemented many schemes for the development of youth, especially the education. We are given so much importance. Our Chief Minister has always said the two most important sectors that we are given importance is health and education. And our schemes have reached the youth, and definitely they will stand by our party as well as the government. So the politics of this state for the last 50 years has been DMK versus ADMK, DMK versus ADMK. You still think this election will also be like that? This is for the people of Tamil Nadu to decide. What is your view? நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தேர்தல்? நான் திமுக பக்கம் மக்கள் நிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். புதுசா வர்றவங்க வந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். பட் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் மிகுந்த தெளிவானவங்க, ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க. நீங்க இந்த 200 சீட்ஸ் மேல கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது எங்கேருந்து கால்குலேஷன்? சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 2024 மிகப்பெரிய வெற்றி, கிட்டத்தட்ட 100% வெற்றி. 39 சீட்டுக்கு 39ம் தமிழ்நாட்டு மக்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்களுடைய தலைவர் தலைமையிலான அந்த அரசுக்கு கொடுத்த ஒரு வெற்றி. அந்த கால்குலேஷன் எடுத்து பார்த்தாலே 200 சீட்ஸுக்கு மேல ஜெயிக்க போறோம். இன்னொன்று, எங்களுடைய தலைவர் எங்களுக்கு டார்கெட் மாதிரி கொடுத்துருக்காரு. வெல்வோம் 200, படைப்போம் வரலாங்கிறது ஒரு டார்கெட். நாங்கள் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணி அதுக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுறாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இன்னொன்று, எங்களுடைய சீஃப் மினிஸ்டர், எங்களுடைய தலைவராக இருக்கட்டும், எங்களுடைய அடுத்த கட்ட தலைவர்களுக்காக இருக்கட்டும், எப்பொழுதுமே மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எந்த முதலமைச்சரும் இவ்வளவு தூரம் மக்களை சந்திச்சாங்க அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் கிடையாது. எப்பொழுதுமே மக்களோட தொடர்புல இருக்கிறோம். இன்னைக்கு கூட எங்களுடைய முதலமைச்சர் இன்னைக்கு காலைல உங்க நிகழ்ச்சியை கலந்துகிட்டாரு. முடிச்சிட்டோன்னு அவரோட தொகுதிக்கு போயிட்டாரு. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் அவரோட தொகுதியில் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்துகிட்டு இருக்கிறாரு. நான் தொடர்ந்து மக்களோடு தான் பழகிட்டு இருக்கிறேன். அவங்களோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது நிச்சயம் 200க்கு மேல சட்டமன்ற தொகுதிகள் மேல வெல்வோங்கிற உறுதி எனக்கு இருக்கு. பிஜேபி இன்ரோட்ஸ் வைப்பாங்க நினைக்கிறீங்களா இந்த தடவை? ஏன்னா நிறைய பிரைம் மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டர் நிறைய கேம்பெயின் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க மெசேஜ் என்ன உங்களுக்கு? இல்ல, நான் காலையில எங்களுடைய முதலமைச்சர் சொன்ன மாதிரி நாங்க அடிக்கடி திரு மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரணும். தேர்தலின் போது நிச்சயம் அடிக்கடி வருவாங்க. அவங்க வர மக்களுக்கு அதிகமான விழிப்புணர்வு. அவங்க வராங்களே தவிர தமிழ்நாட்டிற்கான எந்த ஃபண்டும் எந்த ப்ராஜெக்டும் அவங்க கொடுக்கறது இல்லை. நம்ம கேட்குற நிதி கொடுக்கறது இல்லை. கல்வி நிதி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க நியூ எஜுகேஷன் பாலிசிக்காக. மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு கேட்டோம், ஜல்ஜீவன் திட்டத்துக்கு கொடுக்கல. இப்போ 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை அந்த பேர்டன் மாநில அரசு மேல போட பாக்குறாங்க. இதெல்லாம் அவங்க பேசும்பொழுது மக்கள்கிட்ட இன்னும் நாங்க பேசுறதை விட அவங்க பேசும்போது மக்கள்கிட்ட இன்னும் ரீச் ஆகுது. எனவே அவங்களுடைய முயற்சி அவங்க எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க உங்க ஸ்பீச்ல திராவிடியன் மாடல் இஸ் நாட் ஆன்டி எனிஒன், நாட் ஆன்டி இந்தி அப்படின்னு சொன்னீங்க. பட் why is there this misconception? மக்கள் especially outside of Tamil Nadu, ஏன் இந்த மாதிரி டிஎம்கே திராவிடியன் ஐடியாலஜி ஆன்டி ஹிந்தி, ஆன்டி இந்து அப்படின்றாங்க? அந்த மிஸ்கன்செப்ஷன் கிரியேட் பண்றது எங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்யறவங்க, திராவிட சிந்தனைக்கு மாறாக சிந்தனை உள்ளவங்க எங்க மேல எப்படியாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக அவங்க கிரியேட் பண்றது. அதுல சில நேரம் அவங்க வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. எல்லாராலையும் ஒரு தப்பான மிஸ்கன்செப்ஷன் வச்சு எல்லா நேரத்திலையும் வெற்றி பெற முடியாது. உண்மை ஒரு நாள் மக்கள் நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க. உண்மை என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளில வரும். பிஜேபியோட கன்டென்ஷன் இந்த ஸ்டேட்ல இருந்து இண்டஸ்ட்ரி போறாங்க, செமிகண்டக்டர்ஸ் கோயிங் அவே, கூகுள் வேற மாநிலத்துக்கு போறாங்க. நீங்க அது பொலிட்டிக்கல் காரணத்தினால போறாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்க இண்டஸ்ட்ரியல் பாலிசி சரியில்லை, அதனாலதான் இண்டஸ்ட்ரி வர மாட்டேங்கிறாங்க. இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு பல்வேறு விதமான எல்லா வகையிலும் ஒரு பரவலான வளர்ச்சி இருக்கணும்னு தான் நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதற்காக தொழில்துறை இங்கு வருவதற்கு என்னென்ன செய்யணுமோ நம்முடைய அரசு அதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது. இந்த ஒரு பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சிஎம் ரீசெண்டா சொன்னது, இந்த 5000 rupees 5000 ரூபாய் மகளிர்களுக்கு. அதை இவங்க நீங்க மக்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு லஞ்சம் மாதிரி கொடுக்குறீங்க. எலெக்ஷனுக்கு
டைம் பண்ணி இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டு. இல்லை, இதற்கும் முதலமைச்சர் பதில் சொன்னதுதான். இது வந்து பிப்ரவரி 13ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து முதலமைச்சர் கொடுத்தாங்க. இது வெளில தெரிஞ்சதுன்னா இதை எப்படியாவது ஏற்கனவே நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறாங்க பல மாநிலங்களில். மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த உரிமை தொகையை நிப்பாட்டுறதுக்கான அந்த வழிமுறைகள்லாம் அவங்க முயற்சி எடுத்தாங்க. இதற்காக தான் முதலமைச்சர் அவர்கள் 3 மாதத்திற்கு தேவையான நிதியும் கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய தாய்மார்கள் மகளிர் அதை இன்னும் நம்ம முதலமைச்சர் ஷார்ப்புன்னா இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அதை விட பெரிய ஷார்ப்பு. என்னன்னா 7 மணிக்கு தலைவர் வந்து கிரெடிட் பண்ணுறாங்க 5000 ருபீஸை, 9 மணிக்கெலாம் போய் அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதையே ஏதாவது பேங்க்கில் சொல்லி ஏதாவது பேமெண்ட் ஏதாவது நிப்பாட்ட சொல்லி யாராவது போயிடுவாங்க. அதனால் மக்களுக்கு திமுக மேலே அவ்வளோ நம்பிக்கை, பாஜக மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை. கொஞ்சம் முன்னாடி இங்க காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் அவர் இருந்தாரு. அவர் வந்து திரு ஸ்டாலின் வந்து இந்தியா கூட்டணியோட தலைவராக வரணும்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, அது எங்களுடைய தலைவர் வந்து எவ்வளவு தீவிரமா ஒன்றிய பாஜகவை எதிர்த்து பாசிச சக்திகளை எதிர்த்து அரசியல் பண்றாதுங்கிறதுக்கு இது ஒரு எங்களுடைய கூட்டணி கட்சி மிகப்பெரிய ஒரு இயக்கம். அவங்க பாராட்டுறது வந்து எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான். இருந்தாலும் எங்களுடைய தலைவர் அதற்கான முடிவை எடுப்பார். கூட்டணி கட்சிகள் கூட ரிலேஷன்ஸ் ஓகேயா? இப்போ பார்த்துட்டு தானே இருக்கீங்க, நீங்கள் தானே ஏதாவது சென்று முடியறதுக்கான வேலையை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆனால் அது மாதிரி எதுவுமே நடக்காமல் எங்களுடைய தலைவர் தொடர்ந்து எங்களுடைய தலைவர் வந்து டிஎம்கேவுடைய தலைவரான சந்திச்சு, அதுக்கப்புறம் அவர் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு சந்திச்சு அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறார் எங்களுடைய தலைவர். அதற்கு மெயின் காரணம் எங்கள் தலைவர் வந்து எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட அதை திருப்தி இல்லாமல் விட்டுருவார். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப திருப்திப்படுத்திடுவார். அந்த அளவுக்கு அந்த ஸ்பேஸை கொடுப்பாரு. எல்லாரையும் அரவணைச்சு போகிற ஒரு தலைவர், எல்லாரோடையும் ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அதுதான் வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணம். Ladies and gentlemen, the Deputy Chief Minister of Tamil Nadu, Shri Udayanidhi Stalin. Thank you very much. நன்றி, தேங்க்யூ.